வெல்கம் டு இந்தியன் ஆத்தென்டிக் ரெசிபி. நான் உங்கள் கௌரி சங்கரி. இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது சிக்கன் சாப்ஸ். சிக்கனை எப்போவும் ஒரே மாதிரி செய்யாமல் டிஃப்ரெண்ட்டாக நல்லா டேஸ்ட்டாக குயிக்காக எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் பாருங்கள். அதற்கு முன் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ கீழே தெரியுற பில் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. 1/2 கிலோ அளவில் சிக்கன் எடுத்திருக்கேன். அதற்கேற்றாப்புல அளவில் சொல்கிறேன். கழுவிட்டு தண்ணீரை வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இதையெல்லாம் நம்ம வறுத்துட்டு அரைச்சிக்க போகிறோம். 1 ஸ்பூன் மல்லி விதை, 10 காய்ந்த மிளகாய், 1 ஸ்பூன் மிளகு, 2 பட்டை, 2 கிராம்பு, 1/2 ஸ்பூன் சோம்பு. அதோட இதையும் வறுத்து அரைச்சிக்க போகிறோம். 15 சின்ன வெங்காயம், 2 தக்காளி, 6 பல் பூண்டு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, 1 தேங்காய் சில். இதையெல்லாம் தாளிக்க போகிறோம். 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 பச்சை மிளகாய் கீரிக்கணும், 100 கிராம் அளவுள்ள சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து எடுத்துக்கணும், கருவேப்பிலை, கொத்தமல்லி, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் உப்பு. இதை செய்கிறதுக்கு எப்போவுமே நல்லெண்ணெய் அல்லது கடலெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு பேன் வச்சு 1 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, சோம்பு, மல்லி விதை, காய்ந்த மிளகாய், மிளகு சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்படி வறுத்துட்டு அரைச்சி செய்தோம்னா டேஸ்ட் பிரமாதமாக இருக்கும். அடுத்ததாக அதே பேனில் சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறோம். வதக்கிட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கலாம். எல்லாத்தையும் வதக்கியாச்சு. ஆறிய பிறகு மிக்சியில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணீர் விட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு 3 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். அது காய்ந்ததும் அதில் தாளிப்பதற்காக எடுத்து வச்சுருக்க சோம்பை சேர்த்துட்டு சின்ன வெங்காயம், பச்சை மிளகா சேர்த்துக்கணும். அதோட 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். பெரிய வெங்காயம் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தான் சிக்கனை சேர்க்கணும். வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. கழுவி எடுத்து வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் இந்த ஆயில்லையே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறலாம். எடுத்து வச்சுருக்க உப்பு, மஞ்சத்தூளை சேர்த்து திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அரைச்சி எடுத்து வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நாம் மசாலா அரைக்கும்போது சேர்த்து தண்ணீரே போதும். தண்ணீர் அதிகம் சேர்க்க வேண்டாம். சிக்கன்லேருந்து தண்ணீர் தானாகவே வெளியே வர ஆரம்பிக்கும். அதுவே போதும். ஸ்டவ்வை ஸ்லோவாக மாற்றிட்டு அப்படியே விட்டுறணும். இடையிடையே கிளறி விடுங்க, இல்லைனா அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிடும். 10 நிமிஷத்துக்கு பிறகு நல்லா சுருண்டு வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவு நுணுக்கிய மிளகுத்தூளையும் நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, கொத்தமல்லியும் தூவி ஒரு கிளறி விட்டுறலாம். ஃபைனலாக டேஸ்ட் அண்ட் ஸ்பைசியான சிக்கன் சாப்ஸ் ரெடி. இதை நீங்கள் சாதம், பூரி, சப்பாத்தி, ரொட்டி இதற்கு சைடிஷாக சாப்பிடலாம். அப்படி இல்லாட்டினா சூடான ஒயிட் ரைஸில் போட்டு அப்படியே சாப்பிடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.